ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 8th தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போடுங்க. அடுத்த வீடியோ போல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே. இப்பாடல் வரிகளை இயற்றியவர் து. அரங்கன். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. இப்பாடல் வரிகளை இயற்றியவர் பாரதியார். இசை என்பதன் பொருள் புகழ். பாரதியார் நடத்திய இதழ்கள் இந்தியா, விஜயா. சந்திரிகையின் கதை, தராசு ஆகிய நூல்களின் ஆசிரியர் பாரதியார். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன் என்று பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன். நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். மரபுநிலை திரிதல் செய்யுட்கு இல்லை, மரபு வழிபட்ட சொல்லின் ஆன. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். இப்பாடலின் பொருள் என்னன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் திணை பால் வேறுபாடு அழிந்து சொற்களை உருவாக்கியுள்ளனர் என்றும் அந்த சொற்களையே நாம் பயன்படுத்த வேண்டும் என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். மரபுநிலை திரியின் பிரிது பிரிதாகும். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். இப்பாடலின் பொருள் என்னன்னா, தமிழ் சொற்களை நம்ம பேசுறதுல மரபு மாறினால் அதனுடைய பொருளும் மாறும் என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். விசும்பு என்பதன் பொருள் வானம். தலா அல் என்பதன் பொருள் பயன்படுத்துதல் அல்லது தழுவுதல். தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 3. அவை என்னன்னா, எழுத்து, சொல், பொருள் என 3 அதிகாரங்கள் உள்ளன. தொல்காப்பியத்தில் உள்ள 3 அதிகாரங்களும் எத்தனை இயல்களை கொண்டது? 9 இயல்கள். ஒரு அதிகாரம் 9 இயல்களை கொண்டது. 3 அதிகாரங்களும் சேர்த்து 27 இயல்கள் உள்ளன. விலங்குகளோட இளமை பெயர்களை பார்க்கலாம். புலி, பறல், சிங்கம், குருளை, யானை, கன்று, பசு, கன்று, ஆடு, குட்டி. விலங்குகளின் ஒலி மரபுகளை பார்க்கலாம். புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், ஆடு கத்தும். கல்வெட்டுக்களில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பை பார்க்கலாம். சா என்னும் வடமொழி எழுத்து காணப்படுகிறது. மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்படவில்லை. இக்கு இங்குன்னு சொன்னோம்னா அதில் புள்ளி பயன்படுத்தப்படவில்லை. எகர ஒகர குறில் நெடில் வேறுபாடு இல்லை. ஏ ஏ ஓ ஓன்னு சொல்கிறோம்ல, அந்த குறில் நெடில் வேறுபாடு கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரே எழுத்தாக தான் இருந்துச்சு. பாறைகள் செதுக்கும் பொழுது எந்த கோடு பயன்படுத்த முடியாது? வளைக்கோடு. பாறைகள் எழுதும் பொழுது நேர்கோடு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. வளைக்கோடுகள் பயன்படுத்தப்படுவதில்லை. ஓலைகள் எழுதும் பொழுது எந்த கோடு பயன்படுத்த முடியாது? நேர்கோடு மற்றும் புள்ளி பயன்படுத்த முடியாது. ஓலைகள் வளைக்கோடுகளில் மட்டுமே பயன்படுத்த முடியும். எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் பழக்கம் யார் காலத்தில் இருந்தது? தொல்காப்பியர். ஏ என்னும் எழுத்துக்கு மேலே புள்ளி வச்சா அது குறில்னும், புள்ளி வைக்கலன்னா அது நெடில்னும் அழைக்கப்பட்டது. ஏ ஓ ஆகிய குறில் எழுத்துக்களில் இருந்து ஏ ஓ என்னும் நெடில் எழுத்தை உருவாக்கியவர் வீரமாமுனிவர். ஏ என்னும் எழுத்துல கோடும், ஓ என்னும் எழுத்துல சுழிச்சும் விட்டு அதை குறில் நெடில் வேறுபடுத்தியவர் வீரமாமுனிவர். நெல் என்பதன் பொருள் சொல். நெல்லில் பதர் உண்டு, சொல்லில் பதர் இருத்தலாகாது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறியவர் தொல்காப்பியர். நெட்டெழுத்து ஏலே, ஓரெழுத்து ஒருமொழி என்று கூறியவர் தொல்காப்பியர். அம்பு விடுவதில் வல்லவன் ஏகலைவன். அம்பை விடும் ஆண்களை குறிக்கும் சொல் எயினர். அம்பை விடும் பெண்களை குறிக்கும் சொல் எயினியர். எய்ப்பன்றி என்று அழைக்கப்படும் விலங்கு முள்ளம்பன்றி. எதற்காக எய்ப்பன்றி என்று அழைக்கப்படுதுன்னா, அம்பை போன்று கூர்மையான முற்களை உடையதால் இது எய்ப்பன்றி என்று முற்காலத்தில் அழைக்கப்பட்டது. செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்பட்டவர் ரா. இளங்குமரனார். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் ஆகிய நூல்களை இயற்றியவர் ரா. இளங்குமரனார். தேவநேயம் என்னும் நூலை தொகுத்தவர் ரா. இளங்குமரனார். திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவலர் நூலகத்தையும் அமைத்தவர் ரா. இளங்குமரனார். தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் என்னும் நூலின் ஆசிரியர் ரா. இளங்குமரனார். உயிரெழுத்துக்கள் பிறக்கும் இடம் கழுத்து. மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6 பிறக்கும் இடம் மார்பு. மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6 பிறக்கும் இடம் மூக்கு.
இடையின மெய்யெழுத்துக்கள் 6ம் பிறக்கும் இடம் கழுத்து. இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் என்னன்னா, நம்ம மார்புனா மனம்னு வச்சுக்கிறோம். மனம் வந்து வலிமையாக இருக்கணும். அதனால் மார்பு வல்லினம். மூக்கு வந்து நமக்கு மென்மையாக இருக்கும். அதனால் மெல்லினம். மார்புக்கும் மூக்குக்கும் இடையில் இருப்பது கழுத்து. இது இடையினம். ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை. வாய் திறத்தலாகிய முயற்சிகளால் பிறக்கும் எழுத்துக்கள் அ, ஆ. நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லுடன் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இ, ஈ, ஏ, ஏ, ஐ. நாக்கின் இரு பக்கமும் மேல்வாய் பல்லுடன் இணையும் பொழுது இந்த எழுத்துக்கள் வந்து உருவாகிறது. உதடுகள் குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் உ, ஊ, ஓ, ஓ, ஔ. நாவின் முதற்பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து இக்கு, இங்கு. நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இச், இஞ்சு. நாவின் நுனிப்பகுதி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இட், இன்னு. மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இத், இந்து. மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இப், இம். நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இ. மேல்வாய் நாக்கின் நுனியை வருடுவதால் பிறக்கும் எழுத்து இர், இல். மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இல். மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இல். மேல்வாய் பல்லை கீழ் உதடுகள் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் யு. மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இர், இன். இது ஒரு தடவைக்கு 4 தடவை நீங்கள் சொல்லி பார்க்கும்போது அது உங்களுக்கே மனப்பாடம் ஆயிரும். பறவைகளின் ஒலிமரபு ஆந்தை அலறும், காகம் கரையும், சேவல் கூவும், குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும், புறா குணுகும், மயில் அகவும், கிளி பேசும், குகை குளரும். வினை மரபுகளை பார்க்கலாம். வினை மரபுகள் என்பது நம்ம செய்கிற செயலை வச்சு சொல்கிறது தான் வினை மரபு. சோறு உண், முறுக்கு தின், சுவர் எழுப்பு. வீடு கட்டும்போது சுவர் கட்டுறது வந்து சுவர் எழுப்புன்னு சொல்லுவாங்க. தண்ணீர் குடி, பால் பருகு, கூடை முடை. கூடை வந்து செய்கிறது வந்து முடைன்னு சொல்லி அழைக்கிறாங்க. பூ கொய், பூ பறிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, பூ கொய் அப்படிங்கிறது தான் சரியானது. இலை பரி, பானை வனை. பானை செய்கிறது வந்து வனை என்று அழைக்கப்படுகிறது. ஓடையாட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். இப்பாடல் வரிகளை இயற்றியவர் வாணிதாசன். இப்பாடலின் பொருள் என்ன? ஓடையில் ஓடும் தண்ணீரில் விளையாடவும் நெளிந்து ஓடும் ஓடையில் வந்து குளித்து மகிழவும் மனம் விரும்புவதாக இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுவர் வாணிதாசன். வாணிதாசனின் இயற்பெயர் அரங்கசாமி என்ற எத்திராசலு. கவிஞாயிறு பாவலர் மணி என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் வாணிதாசன். வாணிதாசனுக்கு எந்த அரசு செவாலியர் விருது வழங்கியது? பிரெஞ்சு அரசு. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் ஆகிய நூல்களின் ஆசிரியர் வாணிதாசன். நீளுழைப்பு பிரித்தெழுதுக. நீள் கூட்டல் உழைப்பு. கோணக்காத்து பாட்டு நூலின் ஆசிரியர் வெங்கம்பூர் சுவாமிநாதன். கெடிகலங்கி என்பதன் பொருள் மிக வருந்தி. சேகரம் என்பதன் பொருள் கூட்டம். பின்னம் என்பதன் பொருள் சேதம். கொங்கு மண்டலத்தில் உள்ள நாடுகளின் எண்ணிக்கை 24. காத்து நொண்டி சிந்து பாடல்களை இயற்றியவர் வெங்கம்பூர் சுவாமிநாதன். பஞ்சகும்மிகள் என்னும் நூலை தொகுத்தவர் சே. ராசு. விழுந்ததங்கே பிரித்தெழுதுக. விழுந்தது கூட்டல் அங்கே. செத்திறந்த பிரித்தெழுதுக. செத்து கூட்டல் இறந்த. சுகுவாமிஸ் பழங்குடியினர் எங்கு வாழ்ந்தனர்? அமெரிக்காவில் உள்ள பூஜே சவுண்ட் என்னும் இடத்தில் வாழ்ந்தனர். சுகுவாமிஸ் பழங்குடியினர்களின் தலைவர் சியாட்டால். தமிழக பழங்குடிகள் என்னும் நூலின் ஆசிரியர் பத்தவச்சல பாரதி.
பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதியில் வசிக்கும் பழங்குடியினர் காடர்கள். காடர்கள் பேசும் மொழி ஆள் அளப்பு. யானையோடு பேசுதல் என்னும் நூலின் ஆசிரியர் வா. கீதா. வினைமுற்று எத்தனை வகைப்படும்? 2. தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. இயற்கை வள பாதுகாப்பு நாள் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை 28. உலக ஈரநில நாள் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? பிப்ரவரி 2. உலக ஓசோன் நாள் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? செப்டம்பர் 16. உலக இயற்கை நாள் அக்டோபர் 3. உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் அக்டோபர் 5. தொடர் எத்தனை வகைப்படும்? 4. செய்தித்தொடர், வினாத்தொடர், விளைவுத்தொடர், உணர்ச்சித் தொடர் என 4 வகைப்படும். முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் எவ்வகை தொடர்? செய்தித்தொடர். ஒரு செய்தியை கூறுறதுனால இது செய்தித்தொடர். கடமையை செய் எவ்வகை தொடர்? விளைவுத்தொடர். விளைவுத்தொடர்ங்கிறது ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருளை கூறுமாயின் அது விளைவுத்தொடர் ஆகும். கடமையை செய் அப்படிங்கிறது நம்ம ஒரு கட்டளை இடுற மாதிரி, அதனால இது ஒரு விளைவுத்தொடர். பாரதியார் பாடல்களின் இனிமைதான் என்னே எவ்வகை தொடர்? உணர்ச்சி தொடர். ஒரு உணர்ச்சி வசமாக பேசுறது ஒரு உணர்ச்சி தொடர். நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய் எவ்வகை தொடர்? வினாத்தொடர். காடு மிகவும் அழகானது. இந்த தொடரை உணர்ச்சி தொடராக மாற்ற வேண்டும். என்னே காட்டின் அழகு. பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே. இந்த உணர்ச்சி தொடரை செய்தி வாக்கியமாக மாற்ற வேண்டும். பூனையின் காலில் அடிபட்டு விட்டது. அதிகாலையில் துயில் எழுவது நல்லது. இந்த செய்தி தொடரை விளைவு தொடராக மாற்ற வேண்டும். அதிகாலையில் துயில் எழு. விளைவு தொடர்னா பார்த்தோம், கட்டளை, வேண்டுதல், வைதல் அப்படின்னு. இது துயில் எழு அப்படின்னா ஒரு கட்டளை இடுற மாதிரி. முகில்கள் திரண்டால் மழை பெய்யும் அல்லவா. இந்த வினா வாக்கியத்தை செய்தி தொடராக மாற்ற வேண்டும். முகில்கள் திரண்டால் மழை பெய்யும். காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது. இந்த செய்தி தொடரை வினா தொடராக மாற்ற வேண்டும். காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோரு கனி. இக்குறளில் பயின்று வரும் அணி ஓமை அணி. இக்குறளின் பொருள் என்னன்னா, தராசு நடுநிலையாக இருந்து பொருட்களை எப்படி எடை போடுதோ அதே மாதிரி சான்றோர்களும் நடுநிலைமையுடன் இருக்க வேண்டும் என்று இக்குறள் குறிப்பிடுகிறது. தராசு போன்று என்று ஓமையாக குறிப்பிடுவதால் இது ஒரு ஓமை அணி ஆகும். வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று. இக்குறளில் பயின்று வரும் அணி இல்பொருள் ஓமையணி. இல்பொருள் ஓமையணிங்கிறது இந்த உலகத்தில் நடக்காத குறள் தான் இல்பொருள் ஓமையணி. பசு புலித்தோல் போத்தி மேய்ந்தது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது உலகத்தில் நடக்காதனால இது இல்பொருள் ஓமையணி ஆகும். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். இக்குறளில் பயின்று வரும் அணி ஓமை அணி. இக்குறளின் பொருள் என்ன? பின்னர் நடப்பதை தெரிந்து அதற்கேற்றாப்போல் செயல் செய்ய வேண்டும். இல்லை என்றால் நெருப்பின் மீது வைத்த வைக்கோற் போல் எரிந்துவிடும் என்று இக்குறள் குறிப்பிடுகிறது. அது போல என்று குறிப்பிடுவதால் இது ஒரு ஓமை அணி ஆகும். கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இக்குறளில் பயின்று வரும் அணி பிரிது மொழிதல் அணி. இக்குறளின் பொருள் என்னன்னா, பெரிய சக்கரங்களை உடைய நெடுந்தேர் கடலில் ஓடாது என்றும் கடலில் ஓடக்கூடிய கப்பல் நிலத்தில் ஓடாது என்றும் இக்குறள் குறிப்பிடுகிறது. அதே போன்று அவரவர் இருக்கக்கூடிய இடத்தில் அவரவர் இருந்து செயல்புரிந்தால் மட்டுமே சிறப்பாக இருக்கும் என்று இக்குறள் உணர்த்துகிறது. ஒரு பொருளை வெளிப்படையாக கூறாமல் மறைமுகமாக கூறுவது பிரிது மொழிதல் அணியாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். அறத்துப்பாலில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை 4. பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல் என 4 வகைப்படும். பொருள்பாலில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை 3. அவை என்னன்னா, அரசியல், அமைச்சியல், ஒளிவியல் என 3 வகைப்படும். இன்பத்து பாலில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை 2. களவியல், கற்பியல். நீலகேசியில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை 10. கடவுள் வாழ்த்து நீங்களாக மொத்தம் 10 சருக்கங்கள் உள்ளன. நீலகேசி கூறும் நோயின் வகைகள் 3. அவை என்னன்னா, மருந்து உண்டால் குணமாகக்கூடியது ஒரு வகை, மருந்து உண்டாலும் சரியாகவே ஆகாதுங்கிறது ஒரு வகை, நோய் இருக்கிறது அப்படிங்கிறது தெரியாமலே உடம்பில் நோய் இருப்பது இன்னொரு வகை என 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது.
உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இப்பாடல் வரிகளை இயற்றியவர் கவிமணி தேசிய விநாயகனார். மட்டு என்பதன் பொருள் அளவு. தேசிய விநாயகனார் பிறந்த ஊர் தேரூர், கன்னியாகுமரி மாவட்டம். ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை ஆகிய நூல்களின் ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகனார். உமர்கயாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலின் ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகனார். மலரும் மாலையும் என்னும் நூலின் ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகனார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.